இந்த அக்ஷய திருதி அப்படின்ற விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணி அந்த நாளினுடைய இதை வந்து அது ஒரு ப்ரீஷியஸ் அப்படிங்கிறத சொன்னது. தங்கம் வாங்குறதுக்குன்னு வருஷத்தில் கேலண்டரில் ஒரு நாள் அப்படிங்கிறத தங்கமயில் தான். இந்த ஃபஸ்ட்டு அச்சய திருதி பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக கிராம் 400 ரூபாய். நான் பெருமைக்கு சொல்லலை, அன்னையிலேருந்து இன்றைக்கி எங்கள்கிட்ட ரெகுலராக தங்கம் வாங்கிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு கிராம் 8000 ரூபா. அந்த பீப்புளெலாம் என்னைய பார்த்தா அவர் காசுலாம் வாங்கியிருக்காரு, என்னமோ நான் அவரை வந்து பணக்காரன் ஆக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் விளம்பரம்லாம் பண்ணிட்டோம், எல்லோரும் வந்துட்டாங்க. கடையில் பார்த்தா வெளியில் கூட்டம், எங்களால் கடைக்கு உள்ளரே போக முடியல, வர முடியல. டோரை பூட்டி கஸ்டமர்களை நிப்பாட்டி டோக்கன் கொடுத்து உள்ளார விட்டு அப்படிலாம் வியாபாரம் பண்ணோம். அங்கே ஜவுளி கடைக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்கள். இதெல்லாம் தான் நம்மளை இன்னும் வேகமாக ஓட வைக்கிற விஷயங்கள் சார். நம்ம கண்ணு முன்னாடி அந்த சேஞ்சை பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு என்றைக்கோ பொருள் வாங்கத்தான் போகிறாங்க. அப்போது ஒரு நல்ல நாளில் அவங்க குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி அப்படிலாம் இருக்கும்போது ஒரு நல்ல நாளில் தங்கத்தை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு அதை போடும்போது அவ்வளவு தூரம் மக்களுக்கு வந்து மன நிறைவு கிடைக்குது. அந்த மன நிறைவே அடுத்த வருஷம் அவங்கள கூட்டிட்டு